கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தகுதியில்லாத அடியனையும் தேவன் நாளில் தகுதிப்படுத்தி அவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சேற்றிலிருந்து நம்மை தேவன் இந்த நாளில் ஆசீர்வதித்து அழகு பார்த்து அவர் கண்மணியின் மேல் இந்த நாளில் நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். இந்த நாளிலும் நம்ம வாசிக்கலாம். செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அருமையா சொல்றார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கடந்த நாட்களில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? லாஸ்ட்டாக நான் என்ன மெசேஜ் எடுத்தேன்? அன்பை கொடுத்து எடுத்தேன் இல்லையா? எப்படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்கள் அடைகிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அன்பா இருக்கிறோமா? அன்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கா? கர்த்தர் நம்ம அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம ஒருவரை நேசிக்க ஒருவரை தாங்க தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இந்த நாளிலும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம மனுஷ உலக பிரகாரமாக நிறைய பேர் சொல்லுவோம், நம்மளுடைய கணவனையோ மனைவியோ ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம பிள்ளைங்களையோ நம்ம கூட இருக்கிறவங்களையோ நம்முடைய சகோதரர்களையோ நிறைய பேர் குறித்து நம்ம சொல்லுவோம், இவங்களுக்கு ஒரு எல்லாம் எனக்கு தெரியும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள் சொல்லுகிறத காணப்படுகிறோம். அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறாங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆராய்ந்துன்னு ஒரு ரிசர்ச் பண்ணது போல இல்லையா? கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ என்ன ஆண்டவர் அறிந்திருக்கிறார்? நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ என்ன அறிந்திருக்கிறார்? என்ன ஆண்டவருக்கு என்ன குறித்து என்ன தெரியும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் எடுத்தவர்கள் வாசிங்க. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 56 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. 56:8. என் அழைப்புகளை தேவரில் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். இந்த நாளில் அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம நிறைய நேரங்கள் அங்கலாய்க்கிறது உண்டு இல்லையா? நிறைய பாடுகள் நிறைய உபத்திரவங்களுக்குள்ளாக போகும்போது நம்ம யோசிப்போம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், நிறைய தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம போய்கொண்டிருப்போம், ஆனால் அதை செய்யக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் நமக்கு காணப்படும். தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத செலவுகள் சொல்லி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு காணப்படும். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவரீர் என் அலைச்சல்களை தேவரீர் என்ன பண்ணியிருக்கிறீர்? எண்ணி இருக்கிறீர். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போமா, எனக்கு தேவையில்லாத அலைச்சல் வருது, தேவையில்லாத செலவுகள் வருது, ஏன்? ஆனால் தேவர் என்ன சொல்கிறார்? நான் என்ன பண்ணியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறதா? எண்ணப்பட்டு இருக்குது. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடியாக என்ன பண்ணுவது கீழே விழுகிறது இல்லை. ஆனால் அநேக நேரங்களில் ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன உபத்திரம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக நேரத்தில் என்ன பண்ணி நம்ம சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் இந்த நாளில் சொல்லுகிறாரு, என் மகளே என் மகனை உன் அலைச்சல்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரன் ஏன் இப்படி சொல்கிறாரு? நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். 1 சாமுவேல் 19 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேச. தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நான் அநேக வசனங்கள் எடுத்துருக்கிறேன், ஆனாலும் நேரம் நமக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சும்மா ஜஸ்ட் லைட்டாக அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆடுகள் மேய்த்தவனே தேவன் அரசனை என்ன பண்ணுறாரு? அபிஷேகம் பண்ணுறாரு இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாரு? அவர்கள் சகோதரர்கள் எல்லாரையும் தள்ளி தேவன் என்ன பண்ணுறாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணார். ஆனால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அவன் முடி சூட்டப்படுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது?
ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் இல்லையா. சவுல் என்ன பண்ணுறான், அவனை கொலை செய்யும்படிக்கு துரத்துக்கிட்டே இருக்கிறான். இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தில் பார்த்தோம்ல, தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் யோனத்தானோடு என்ன பண்ணா பேசி கொண்டிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 1 சாமுவேல் 20:41 வாசிக்கும் போது, போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். தாவீது எப்படி அழுதானா, மிகவும் அழுதான். ரொம்ப நேசித்த சவுல் என்ன பண்ணுறான், தாவீதை கொல்லும்படிக்கு அவன் துரத்தும் போது அவன் என்ன பண்ணுறான், மிகவும் அழுதான். இது யாரு கூட, தாவீதினுடைய சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தான் கூட. ஏன்னா யோனத்தான் இவனை என்ன பண்ணுறாங்க, சிநேகிதர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய தகப்பன் தாவீதை கொல்லப்போறான்னு சொன்னோன்னே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மிகவும் அழுதார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இப்படி தான் நம்ம அதேமாதிரி 1 சாமுவேல் 26:18 இப்படியா சொல்கிறது, தாவீது வந்து என்ன சொல்கிறா, பின்னும் என் ஆண்டவனாகி நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன, நான் என்ன செய்தேன், என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது. நம்ம நேரங்கள் இப்படி தான் புலம்பிடும், நான் என்ன, யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு உபத்திரம், ஏன் எனக்கு இந்த வீணான காரியங்கள், வீண் செலவுகள், வீண் அலைச்சல்கள் எனக்கு வருகிறதுன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுவோம். என் ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா, ஆண்டவர் இதை என்னை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நம்ம புலம்புகிறது நம்ம அநேக நேரங்களில் காணப்படுகிறோம். ஆனாலும் தேவ ஆவியானவர் இந்த நாளில் ஒரு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார், எண்ணி இருக்கிறார், உன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே தாவீது தான் என்ன பண்ணுறான், நம்ம பின்னாடி இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:1 வாசிங்க. ஆமென். அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளில் தேவன் சும்மா வாக்குத்தம், அவன் அலைச்சல்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளில் என்ன பண்ண போறாரு, தாவீது ராஜாவுக்கு என்ன பண்ணாரு, சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கேன். இதனால் எப்படிப்பட்டதான பாடுகள், எப்படிப்பட்டதான உபத்திரம் உங்களுக்குள்ள நம்ம போனாலும், மனுஷர்கள் எல்லாரும் நம்ம மறந்திருந்தாலும் நம்மை மறவாத தேவன் ஒருவர் உண்டு. அவர் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் என்ன பண்ணுவாரா, அவர் என்ன பண்ணுவார், அவனை இளைப்பார பண்ணிட்டு அவனுடைய சுற்றில் இருந்த எல்லா சத்துருக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினான். பின்னாடி நம்ம பாசிக்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அதில் பின்னாடி 18வது வசனத்தில் அவன் என்ன சொல்லலாம், கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த நாளில் நீங்கள் அலைச்சல்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத செலவுகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பாடுகள் உபத்திரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நாள் வருகிறது, ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரா, எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் இளைப்பார பண்ணின போது அவன் என்ன சொல்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். யோவேல் 2:25 வாசிங்க. யோவேல் 2:25. ஆமென். உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்கள் பாடுகள், உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய அலைச்சல்கள் அறிந்திருக்கிற தேவன் என்ன பண்ணுவாரா, அதற்கேற்ற பலனை நான் என்ன பண்ணுவேன், திரும்ப உங்களுக்கு அளிப்பேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். தாவீது என்ன சொல்றான், கர்த்தராகிய தேவரீர் நீர் இதுவரை என்னை இது கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம். ஏன்னா என்ன சொல்ல, அவன் என்ன, அதனால தான் என்ன சொல்றான், கர்த்தராகிய தேவரின் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நான் பாடுபடுறேன், நான் உபத்திரவப்படுறேன், எல்லாம் தெரியும். ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறார், ஏன் தேவன் மௌனமாக இருக்கிறார், இவைகளுக்கு எல்லாவற்றிற்குரிய பலனை தேவன் உங்களுக்கு தருவது கண்டிப்பாக நிச்சயம். ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா சத்ருவுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை இளைப்பார பண்ணினான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அலைச்சல்களை அறிகிற தேவன். இன்னொரு மனுஷனை குறித்தும் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். வாசிங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது ஆமென். அவன் தகப்பன் அவனை பார்த்து,
பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரன் தலை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியல, யோசேப்பு குறித்து நம்ம எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு என்ன பண்ணுறான்? ஒரு சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனத்தை கண்டவனு சந்தோஷமாக போய் என்ன சொல்கிறான். இப்போ நம்ம யோசிக்கிறான், நான் இப்போ எனக்கு ஒரு சொப்பனம் வருது, நான் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முதிர் ஆக போகிறேன் அப்படின்னு நான் சந்தோஷமாக என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். அப்போ ஸ்டான்லி என்ன சொல்லுவார், நீ உனக்கு நான் வேலை பார்க்கணுமா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இல்லை, அவர் சொல்ல முடியாது, அவர் நல்ல மனுஷன். ஆனால் மனுஷங்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க தகப்பன் என்ன சொல்கிறேன், நானும் உன் தாயாரும் உன் சகோதரர் என்ன பண்ணணுன்னா சேவிக்கணுமா, இருக்கிறதுலே கடைக்குட்டி. ஆனால் என்ன பண்ணணும், நாங்கள் உங்க சேவிக்கணுமா, நான் உங்களை என்ன பண்ணணும், வணங்கணுமா. வாக்குத்தத்தம் கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டா. ஆனால் அவன் போன பாதையெல்லாம் எப்படி? அவ்வளவு பாடுகள், அவ்வளவு உபத்திரவங்கள். யோசிச்சு கூட பார்த்துருக்கோம்னா, தன்னுடைய தகப்பனையோ சகோதரர்களையோ மறுபடியும் பார்க்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் எந்த வசதிகளும் கிடையாது. என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அவனை விற்று போடுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அதே சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணுறாங்க, விழுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை இந்த நாளில் சூழ்நிலைகள் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். தீர்க்க தரிசனமாக நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைய வருஷங்களில், கடந்த வருஷங்களில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை போக்க பார்த்தா அந்த வாக்குத்தத்தங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. நானா இது செய்ய போகிறேன், எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தான்னு சொல்லி நம்ம நேரங்களை யோசிப்போம். யோசிப்பு கூட நினச்சிருந்துருக்கலாம், எப்படியாவது இந்த போத்திபார் வீட்டில் இப்படியே இந்த இருக்கிற போஸ்டிங்கை வச்சு என்ன பண்ணிடலாம், ஓடிடலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவனை துரத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அவர் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். அப்போ பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது சங்கீதக்காரன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு முறை அவனுக்கு சவுளை கொள்ளுகிறதுக்கு நம்ம கடந்த நாளில் அதை டீட்டெயிலாக நான் தியானிச்சதுனால நான் வசனங்களை சொல்ல விரும்பலை. அவன் ஒரு முறை அவனை கொள்ளுகிறதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ சொல்கிறான், ஆண்டவரே தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறான்னு சொல்கிற மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டீரோன்னு சொல்லி சவுல்கிட்ட சொல்கிறான். மறுபடியும் என்ன பண்ணுறான், துரத்த தான் செய்கிறான். மறுபடியும் அவனை கொல்லும்படிக்கு தான் வருகிறான். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள். ஆனாலும் இந்த உபத்திரவத்தின் காலத்தில் அவர்கள் நம்ம கடந்து போகணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை நம்ம குறித்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:5. ஆமென், ஆமென். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும்போது, சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும்போது, நம்ம பாடுகளின் ஊடாய் உபத்திரவங்களின் ஊடாய் கடந்து போகும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 56:3 வாசிங்க. ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நமக்கு ஒரு பாடு, நமக்கு ஒரு உபத்திரம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை விட்டு தூரம் தான் போகிறோம், ஆண்டவரை கிட்டி சேருகிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, ராஜாவை ஆக்குவேன்னு சொல்லி தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் உயிரை தப்புறதுக்கு என்ன பண்ணுறான், ஓடுறான். நம்ம அதில் சாமுவேலில் வாசிக்கும் போது சொல்லலாம், என்றாக ஒரு நாள் நான் சவுல் கையினால் என்ன பண்ணுவேன், மரித்து போவேன்னு சொல்லி ஓடி போகிறத நம்ம பார்க்குறோம். எப்படி நான் செத்து போயிடுவேன், எப்படி அவன் என்ன பண்ணிடுவேன், கொன்று போட்டுருவான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், வேலையை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை. அது எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? உபத்திரவங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? நம்ம பயப்படுகிற நாளில் எப்படி அவரை நம்ப முடியும்? அதுக்கும் சங்கீதக்காரன் தான் ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாரும் வேதத்தை திருப்பிக்கலாம். 1 சாமுவேல் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நான் ஜஸ்ட் சும்மா 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. எல்லாருக்கும் தெரியும், பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறாங்க. தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் போகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தியர்கள் நீங்கள் அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கும்போது அதிகாலையில் அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திரும்பி வாரான். தாவீதும் அவனோட மனுஷரும் 3 நாள் கழித்து சிக்லாக்குக்கு வரும்போது என்ன ஆகிட்டாங்க, சிக்லாக்கில் அவனுடைய அந்த 3வது வசனத்தில் என்ன பட்டுகிறது, அவனுடைய அந்த மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது ஏதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்னும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து என்ன பண்ணாங்களாம், பெலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு
நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் இந்த மாதிரி பாடுகள் நமக்கு வந்திருக்குமா? 3 நாள் கழித்து வராங்க, எங்கே பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, குழந்தைங்க இல்லை, மனைவிகள் இல்லை, ஒரு பொருள்கள் என்ன பண்ணல, அவங்களுடைய பொருள்கள் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறாங்க? பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு பாடு, ஒரு உபத்திரம், வீட்டில் ஒரு பிரச்சனை, இல்லை வீட்டில் ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், பிள்ளையை காணும், உடனே என்ன பண்ணுவோம்? டப்பக்கிட்ட எங்கே சாலையில் போயிருக்கோம், நான் இறங்கி ஓடுவோம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம இறங்கி ஓடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பிள்ளை என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இல்லை தூரம் போகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? இப்போ நம்ம ஒருவேளை தாவீதுனுடைய சூழ்நிலை நம்ம இருந்தோம்னு சொன்னால், ஏன்னா இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போ கிடையாது இல்லையா, டெக்னாலஜிஸ் எதுவுமே கிடையாது. அப்போ எந்த பக்கம் போனாங்கன்னு கூட தெரியாது. சீக்கிரமாக என்ன பண்ணுங்க, நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற போகலான்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் தாவீது என்ன பண்ணுறான்? உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையார். யாரால முடியும்? அவங்க என்ன பண்ணுறாங்க? பலன் இல்லாமல் போக மட்டும் அழுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டது. கூட இருக்கிற ஜனங்களே என்ன பண்ணுறாங்க? அவனை கல்லறிய வேண்டும். நிறைய சூழ்நிலைகளில் நம்ம பொறுமையாக இருக்கும்போது நம்முடைய மனைவியோ கணவனோ நம்முடைய பிள்ளைகளோ நம்மோடு கூட இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க? நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. நம்முடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்தும்படிக்கு யோபுடைய மனைவி என்ன சொல்றா? இன்னும் எந்த மட்டும் இந்த தேவனை நீ இது பண்ணுவ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், அவனோடு கூட இருக்கிற ஜனங்களை அவனை கல்லறிய வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறான்? மறுபடியும் என்ன பண்ணுறான்? தாவீது என்ன பண்ணுறான்? அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி தண்டை கொண்டு வா, ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு, அதை நான் பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோன்னு சொல்லி யாரை கேட்டானா? தாவீது கர்த்தரை நோக்கி. அதான் அவன் தைரியமாக சொல்கிறான். அவன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். என நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப அளிக்கிற தேவன். நம்ம பின்னாடி நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 19 வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அதனால தான் அவன் சொல்கிறான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார். ஒரு பாடு, ஒரு உபத்திரம் வந்தோம், நம்ம கர்த்தரை விட்டு தூரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பக்கம் வரணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்துல கேட்கணும். மனுஷர்கள் நிந்திக்கலாம், மனுஷர்கள் நம்மை நோக்கி கல்லறியணும்னு சொல்லி வரலாம். ஆனால் என்ன பண்ணணும்? நம்ம அவரை நோக்கி வரும்போது என்ன பண்ணுறாரு? அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாக என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அதே மறுபடியும் வாசிங்க, சங்கீதம் 56:8 வாசிங்க. அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். ஆமென். ஆமென். என்னுடைய கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்ம ஒருவேளை பிறந்து நம்ம இத்தனை வருஷங்கள் ஆயிருக்குது, நம்ம எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்போம்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? ஒரு இத்தனை லிட்டர் நம்ம யோசிக்க முடியுமா? யோசிச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியாது, எத்தனை நாள் அழுதனே தெரியாது. நிறைய பேர் சொல்லலாம், என் வாழ்க்கையே டெய்லி என்ன பண்ணுறான், அழுதுகிட்டே தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களை சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறாரு, அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை விட எங்கே இருக்குது? அவருடைய துருத்தில் இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆமென். 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 எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு? காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் என்ன பண்ண மாட்டீரு, பிழைக்க மாட்டேன். உடனே அவன் என்ன பண்ணுறான்? சோர்புறமாக முகத்தை திருப்பி கொண்டு விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்னை விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அதை துருத்தில வைத்திருக்கிற தேவன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பந்தம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆமென்.
அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆமாம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்கானா அன்னாள் வராங்க. அந்த நம்ம முன்னாடி நம்ம வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில் அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் என்ன பண்ணுவான்? வருவான். வருஷந்தோறும் வருவான். வருஷந்தோறும் என்ன பண்ணுவா? பெனினாள் என்ன பண்ணுவா? இவளை மனமடிவாக்குவாள். வருஷந்தோறும் என்ன பண்ணுவாளாம்? அழுது கொண்டே இருப்பாள். வருஷந்தோறும் என்ன பண்ணி கொண்டே இருப்பா? அழுது கொண்டே இருப்பாள். 10ஆம் வசனம் அப்படியா சொல்லுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கண்ணீரை காண்கிற தேவன் என்ன பண்ணாரு? அவளுடைய கண்ணீரை கண்டார். ஆனால் அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், 14ஆம் வசனத்தில் 7 என்ன சொல்றாரு? நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விளக்கு. அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணீரை மனுஷர்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? நம்மளை நிந்திக்கிறவர்களாக தான் காணப்படுவாங்க இல்லையா? மனுஷங்களுக்கு பார்க்கும், என்னடா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான், என்னடா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா அப்படி சொல்லி தான் நம்ம அநேக நேரில் நிந்திக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய கண்ணீரை என்ன பண்ணுறாரு? அவர் துருத்தியில் வைக்கிறார். அவருடைய கணக்கில் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவள் ஒரு குழந்தையை பெற்று மறுபடி 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன பண்ணுறான்? அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. 1ஆம் வசனம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவள் என்ன பண்ணுறாளாம்? 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறா? ஆலயத்துக்கு போனாள். எந்த ஆலயத்தில்? ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாலும், வருஷந்தோறும் வந்து அழுது கொண்டிருந்தாலும், எல்லாரும் பார்க்கும்போது நிந்திக்கப்படத்தக்கதாய் அழுது கொண்டிருந்தாலும், அதே அண்ணால் எப்படி வர? இப்போ 3 காளைகளை எடுத்துட்டு கர்த்தருக்கு பலியிட வர்றா. பலியிடது மாத்திரமல்ல, அந்த 22ஆம் அதிகாரம் நம்ம ஃபுல்லாக வாசிக்கும் போது அவள் ஒரு பாட்டை பாடி என்ன பண்ணுறா? கர்த்தரை துதித்தால் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவ்வளோ அழகா என்ன பண்ணுறா? ஜனங்களுக்கு முன்பதாய் அதில் அந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் கூட எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம் வாசிங்க. 2ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. துன்மார்க்கர் இருளிலே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை அவள் வருஷந்தோறும் உட்காந்து அழுது கொண்டிருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? அவளை நிந்தித்திருக்கலாம். அதனால தான் அவள் சொல்றா, துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். ஏன் மௌனமாவார்கள்? அழுது கொண்டிருந்த என்ன இந்த நாளில் என் கொம்பை இதனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உயர பண்ணியிருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கண்ணீரோடு கவலையோடு ஒருவேளை நொந்து போய் மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டு இருந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, நம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஒருபோது நம்முடைய கண்ணீர் வீணா போகிறதே இல்லை. நம்முடைய கண்ணீரை பார்த்து மற்றவர்கள் நிந்திக்கலாம், மற்றவர்கள் அவமானப்படலாம். ஏன்டா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறான், வந்த ஜபத்துக்கு வந்தாலே இந்த ஆள் அழுதுகிட்டே தான் இருக்கும், ஆராதனைக்கு வந்தாலே இந்த ஆள் அழுதுகிட்டே தான் இருக்குன்னு சொல்லி மற்றவர்கள் நம்முடைய கண்ணீரை பார்த்து என்ன பண்ணலாம்? நிந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய கண்ணீர் எப்படியா இருக்கிறதா? அவருடைய துருத்தியில் இருக்கிறது, அவருடைய கணக்கில் இருக்கிறது. கணக்கில் ஏன் வச்சிருக்கிறாரு? கணக்கில் ஏன் வச்சிருக்கிறாரு? ஏன் நம்ம கணக்கு வைப்போம்? ஒருத்தங்கிட்ட ஒரு காசு வாங்குறோன்னா ஏன் நம்ம அதை கணக்கில் எழுதி வைப்போம்? அதை கரெக்டாக என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். நம்ம கண்ணீர் விட விட அது அவருடைய கணக்கில் இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். நிதியான அழுது கொண்டிருந்த அண்ணால் என்ன பண்ணுறா? உற்சாகமாக ஆண்டவரை துதித்து சபையின் நடுவில் என்ன பண்ணுறா? அவர் ஆண்டவரை துதிக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அடுத்து இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு 6ஆவது அதிகாரம் 25வது வசனம். ஆமென். இந்த சம்பவம் எல்லாம் நம்ம நல்லா தெரியும். அடுத்ததாக நம்ம அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிற, கண்ணீரை காண்கிற தேவன். அடுத்து 3வது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்முடைய தேவைகளை
அறிந்திருக்கிற தேவன். எப்படியா அந்த அதிகாரத்தில் நம்ம பின்னாடி பார்க்கும்போது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நிறைய நேரங்களில் எதிர்காலத்தை குறித்து நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன ஆகும், என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், நிறைய காரியங்களை நம்ம அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் வாசிங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆமென். சட்டையாகிலும் பாதரட்சிக்கும் வாழையாகிலும் உண்டானவைகள் யாதுடையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென். என்ன எல்லாருக்கும் நிறைய தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? சோதம் குமாரை என்ன பண்ணுறாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. லோத்தும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான், திருப்பி கொண்டு வரான். திருப்பி கொண்டு வரும்போது அந்த தேசத்தின் ராஜா என்ன பண்ணுறான், ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். நியாயம் தானே? நியாயமா நியாயம் இல்லையா? எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, எதிரிகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சத்துரு எடுத்துகிட்டு போயிட்டான். ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரான். அதற்கு ஒரு கூலியாக என்ன சொல்கிறான், ஒரு நன்றி பலனா என்ன சொல்கிறான், ஜனங்களை எனக்கு தாங்க, பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்றும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நம்ம அநேக நேரங்களில் மனுஷர்கள் ஒரு சின்ன உதவி பண்ணிட மாட்டாங்களான்னு சொல்லி அநேக நேரங்களில் அவங்க பின்னாடி என்ன பண்ணுறோம், அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ எதிர்காலத்துக்காக எதுவும் செய்யக்கூடாதா, எதிர்காலத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாதா? அப்படி அல்ல. நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மத்திய 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் செய்ய வேண்டியது என்ன, அவரையும் அவருடைய நீதியை, ராஜ்யத்தை நீதியையும் தேடும்போது அவர் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுப்பார். ஆபிரகாம் மனுஷனுடைய கரத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெறமாட்டான்னு சொல்லி அவன் நிற்கிறான். நம்ம பின்னாடி நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 24. ஆமென். ஆமென். போதும் சிஸ்டர். அவர் எப்படி இருக்கிறாரா, சீமானா இருக்கிறார். அவருக்கு திரளான ஆடு, திரளான ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கிறது. யார் ஆசீர்வதித்திருக்கிறா, கர்த்தர் என் எஜமானனை ஆசீர்வதிக்க, மனுஷன் அல்ல. நம்ம நேரங்களில் மனுஷனுடைய உதவிகளை எவனாவது எப்படியாவது நமக்கு உதவி பண்ணிட மாட்டாங்களா, யாராவது நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விட்டுற மாட்டாங்களான்னு சொல்லி அநேக நேரங்களில் மனுஷர்களை உதவிகளை நம்ம நாடி தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறான், ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவனாக்கிறேன்னு சொல்லி நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. என் கர்த்தருக்கு முன்பாக நான் என் கைகளை உயர்த்துகிறேன். அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சில நேரங்களில் கிடைக்கும். ஆனால் அதில் உபத்திரவம், பாடுதான். என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடுவாங்க, இந்த இருக்கால பார்க்குறான்ல அந்த வேலை நான் பார்த்து கொடுத்தது, இவன் வச்சிருக்கான் பாரு இந்த வண்டி நான் வாங்கி கொடுத்தது, இல்லை நான் காசு கொடுத்தேன், எப்படி அது ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடுவாங்க, சொல்லுகிறவர்களாக காணப்படுவாங்க. ஆனால் எதிர்காலத்தை குறித்து நம்ம கலக்காதபடிக்கு நம்ம நினைச்சணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுது. அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் யோபுவின் சரித்திரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். யோபு மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாவற்றையும் இழந்துட்டான் ஒரே நாளில். எல்லாம் பிள்ளைகள், ஆடு மாடுகள், அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்துட்டான். சரீரம் ஃபுல்லாக பருக்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய விடத்திற்கு திரும்புவேன். இதில் முக்கியமான விஷயம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர்
எடுத்தார். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தடையா இருக்கு. நம்ம கையில் இருக்கிற ஒரு காரியம் போட்டு, ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது போச்சே, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து போச்சே, நான் கஷ்டப்பட்டு வாங்கின பேர் போச்சே, நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண என்னுடைய உத்தியோகம் போச்சேன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் யோபு சொல்கிறதே வித்தியாசமாக சொல்கிறான். எல்லாம் யார் கொடுத்தது? அவர் கொடுத்தது, அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால் அவனுக்கு கவலையே இல்லை. எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். எனக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தாரு, இப்போ அது எனக்கு தேவைன்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு. இனி எனக்கு அது தேவைன்னு சொன்னால் அது ரெட்டத்தனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அநேக நேரங்கள் நம்மளாம் நான் என்னது நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு இது பண்ணேன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியலை? ஒரு சின்ன இழப்பு, ஒரு சின்ன காரியம் நம்ம விட்டு போகும்போது என்ன பண்ண முடியலை? அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. எப்படியாவது அதை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி அல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய கரத்திலிருந்து எடுத்தான்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லல, ஒரு தலையில் ஒரு முடியை கூட என்ன பண்ணியிருக்கிறார் அவர்? எண்ணி இருக்கு. அது ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியலை, கீழே விழுறதில்லை. அப்போ இந்த காரியம் போச்சுன்னு சொன்னால் இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இல்லைன்னா இதை காட்டில் ஒரு நல்ல காரியத்தை என்ன பண்ண போகிறார்? ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லி அவரை நம்புகிறவர்களை நம்ம காணப்படணும். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் அப்படியே சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன உபத்திரம், ஒரு சின்ன பாடு, நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம நிந்திக்கிறவர்களா. ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது என்னதான்? ப்ரேயர் தான். ஏன் ஜெபத்துக்காரில் ஒரே கஷ்டம், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு சின்ன பாடு, ஒரு உபத்திரம், உடம்பு சரியில்லை, எதுனாலும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது என்ன தான்? ப்ரேயர் தான். டியூட்டியை கட் பண்ண முடியும், சாப்பாடு வேறு எதையும் கட் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது என்ன தான்? ப்ரேயர் தான். எல்லாம் ஃபஸ்ட்டு குறைக்கிறது என்ன பண்ணுறது தான்? ப்ரேயர் டைமிங் தான். நம்ம அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இராதபடிக்கு அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் யோபை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் தான். ஆனால் வேணும்னு என்ன பண்ணணும்? யோபை போல ஒரு விசுவாசம், வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. நான் பயப்படும் நாளில் அவரை அவன் நம்பினான். அவர் என்னை கொன்று போட்டால் என்ன பண்ண? அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 23:10 நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன்னு சொல்றான். 23:14 சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். இந்த நாளில் நான் புழுதியில தான் உட்காந்துருக்கிறேன், உடம்பு ஃபுல்லாக பருக்கள் தான், ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு தான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எனக்கு குறித்திருக்கிறத அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷர்களை நாடி தேடாதபடிக்கு அதுக்கு இதுக்கு அது வேணும் இது வேணும், இதை அப்படியா செஞ்சிடலாம் அப்படி அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவைன்னு சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அவர் கூட இருக்கணும். இளையகுமாரன் கெட்டகுமாரன் சரித்திரத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். தகப்பனோடு இருந்தான், நல்ல வசதியாக இருந்தான். தகப்பனை விட்டு தூரம் போனால் எல்லாவற்றையும் இழந்து பஞ்சுகள் தென்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அது கூட அவனுக்கு என்ன பண்ணல? கிடைக்கல. மறுபடியும் தகப்பன்றத்தில் வந்தால் என்ன கிடைச்சிது? முத்திரை மோதிரம், புதிய வஸ்திரம், பயங்கர விருந்து. இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறான். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அவரை பிடிச்சிருக்கணும். அவரை பிடித்திருக்கும்போது, அவரை பற்றி இருக்கும்போது தேவன் நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யோபுக்கு ரெட்டத்தனையாக கொடுத்த தேவன் நமக்கும் எல்லா காரியங்களையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. ஆமென் ஆமென். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமாம், எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் இல்லையா? பவுல் என்ன சொல்றாரு? என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? முள் எடுக்கல. ஆனால் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் இருக்குன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் உள்ளங்கும். 2வது நம்ம பார்க்க போகிற காரியம், நம்முடைய பலவீனங்களை அறிந்த ஒரு தேவன். எனக்கு ஒரு பலவீனம் உண்டு. மனுஷங்களத்தில் வர நம்ம அந்த பலவீனத்தை நான் சொன்னேன்னு சொன்னால் சில நேரங்கள் அதை நகைக்கலாலே, என்ன
என்னடா கதை விட்டுட்டு இருக்கு, என்னால் இது செய்ய முடியாது, நான் இப்படியா, என்னுடைய குணம் இப்படி ஆக்கும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரங்களை சொல்லலாம், சும்மா என்ன பண்ணாத, கதை விடாத. அது எப்படி சிலர் கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்பாங்க, சிலர் டக்கு டக்குன்னு கோவம், நிறைய காரியங்கள் இருக்குது இல்லையா. நிறைய பலவீனங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறது, சரீர பிரகாரமாக இல்லை நம்முடைய பிஹேவியர்ஸில் நிறைய பலவீனங்கள் நமக்கு காணப்படுகிறது. ஆனால் மனுஷர்களிடத்தில் நம்ம அந்த பலவீனங்களை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரங்களை நம்ம மட்டப்படுத்துவாங்க. என்னடா கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறவங்களாம் மனுஷனாக தெரியலையா, இவருக்கு மட்டும் டக்குன்னு அழுதுருவாராம், இவருக்கு மட்டும் டக்குன்னு கோவப்பட்டு வரான், இவருக்கு மட்டும் இந்த காரியத்தை செய்ய முடியாதான் அப்படின்னு சொல்லி மனித நேரங்களை நம்ம இது பண்ணுறது உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு எலி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது டப்புன்னு சவுண்டு கேட்கும், ட்ரெஸ்ஸை கடிக்குது, இதுன்னு எல்லாம் கடிச்சு போடுது. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ போனால் அந்த க்ளூ வாங்கிட்டு வந்து அந்த ஒரு கிச்சனில் உள்ள ஒரு கபோர்டில் அந்த க்ளூ போட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் நான் அபிஷா லேட் டியூட்டி, நான் மார்னிங் டியூட்டி 6:30க்கெலாம் எழும்புனேன். வந்தால் மாட்டிக்கிச்சு, கை காலெல்லாம் மாட்டி அது கீ நான் இது பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே அந்த கபோர்டோடு எடுத்துகிட்டு கீழே போயிட்டேன். என்னால் அதை கொல்ல முடியலை. நானும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் எப்படா கொள்ள, அது கீன்னு அழுதுகிட்டே இருக்கு. எலியை கொண்டு ஆகணும், அது நல்லா மாட்டிக்கிச்சு, என்ன பண்ண முடியல, கொல்ல முடியலை, மனசு வரல. ஐயோ என்னடா பண்ணது. கடைசியில் அதுக்கு மேலே ஒரு கட்டையை போட்டு மூஞ்செல்லாம் திருப்பி வச்சுட்டு ஒரு அமுக்கிட்டு அதை அப்படியே தூக்கி கொண்டு வெளியே போட்டேன். இப்படி நமக்கு நிறைய பலவீனங்கள், நிறைய ஒரு வீக்னஸஸ் சொல்லலாம் இல்லையா. நமக்கு நிறைய வீக்னஸஸ் ஃபிசிக்கலாகவோ இல்லை சைக்கலாஜிக்கலாகவோ நிறைய வீக்னஸஸ் நமக்கு காணப்படலாம். பவுல் சொல்கிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆண்டவர்ட்ட என் முள்ளை எடுங்கன்னு சொன்னான். அவர் என்ன சொல்கிறார், இல்லை உனக்கு பலவீனம் உண்டு எனக்கு தெரியும், ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம பலவீனங்களை யார் இடத்துல அறிக்கை பண்ணணும், ஆண்டவரத்தில் அறிக்கை பண்ணும்போது அவர் தம்முடைய பலத்தினால நம்ம என்ன பண்ணுவார், இடை கட்டுவார். நம்ம மனுஷர்களிடத்தில் நம்முடைய பலவீனங்களை சொல்லும்போது அதை என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே தவிர, இல்லைன்னா அதை வச்சு மற்றவர்கள் முன்பாக நம்மளை ஒரு கேலியாக பேசுவாங்களே தவிர வேற எந்த காரியமும் நடக்காது. அதான் நம்முடைய பலவீனங்களை தேவன் அறிந்திருக்கிறார். இன்னொரு சில வசனத்துக்கு கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் 29, 30, 31 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாராம், பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவர்களை மனுஷர்கள் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். அவங்களுடைய பலவீனம் குறித்து நம்ம பலவீனத்தை வச்சு நம்மளை என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம் இல்லையா. நாங்கள் விளையாட போகிறோம், கிரிக்கெட் போகிறோம், ஒருத்தருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அந்த வீக்னஸ் தான் என்ன பண்ணுவேன், டார்கெட் பண்ணுவேன். ஒரு பேட்ஸ்மேனுக்கு இந்த வீக்னஸ், ஒரு பவுலருக்கு இந்த வீக்னஸ் தெரிஞ்சுட்டு அந்த வீக்னஸ் தான் என்ன பண்ணுவேன், டார்கெட் பண்ணி நான் ஜெயிக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்லாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்ம என்ன பண்ண, நம்முடைய பலவீனத்தை அவருடைய சமூகத்தில் அவர் நம்ம அறிக்கையிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அந்த பலவீனத்தை, அந்த சோர்வை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். ஸோ அது மாத்திரம் இல்லை, பலவீனம் இருக்குது, நான் பலவீனமானவன் சொல்லிட்டு ஆண்டவரிடத்துலேருந்து விலகல், ஆண்டோடைய காரியத்தை சொல்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடாது, எக்ஸ்கியூஸு சொல்லக்கூடாது. அதற்கு வசனம் இருக்கு இல்லையா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். நான் பலவீனமான பாத்திரம் தான் எனக்கு தெரியும், ஆனாலும் பலவீனங்களில் என்ன பண்ணுறாரு, பலப்படுத்துகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேசக்கே தெரியாது, அதனால் நான் மெசேஜ் கொடுக்க முடியும். எனக்கு கூட்டத்தை பார்த்தாலே பயம், அதனால் நான் முன்னாடி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன் நமக்கு பலன் கொடுத்து என்ன பண்ணுறாரு, அவருடைய பலத்து நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறாரு, மற்றவர்களுக்கு முன்பாக அவர் சாட்சியாய் நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். அதனால நம்ம அலைச்சல்களை அறிந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் சொல்லி பார்த்தோம், தேவைகளை அறிந்த தேவன் சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன் சொல்லி பார்த்தோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஆமென். உங்கள் மனுஷர் முன்பாக உங்களை ஆமென். நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது.
ஆமென். இந்த இடத்துல வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனை உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், கண்ணீரை அறிந்திருக்கிறார், தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் பாவி என்று என்ன பண்ணியிருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் என்ன பண்ணுறேன், மனுஷர் முன்பாக நான் என்ன நீதிமானா காட்டுகிறேன். நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், ஆனால் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்க. மனுஷன் என்னை பார்க்குறான், நான் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், நான் நல்ல வேலையில் இருக்கிறேன், நான் நல்ல எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன், பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா சிரித்து பேசுகிறேன். அப்போ மனுஷன் என்ன பண்ணுவான், நல்ல ஆள்பா பார்த்தாரணும், நல்ல மனுஷனை பார்த்தாலே நல்ல ஆள் மாதிரி தெரியுது, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் முன்பாக நான் என்ன பண்ணேன், என்னை நீதிமானா காட்டுகிறேன், ஆனால் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. மனுஷனுடைய வழியெல்லாம் ஆமென். பார்வைக்கு செம்மையாக தோன்றும். ஆமென். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். ஆமென். நான் என்கிட்ட கேட்டால் நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான், அப்படி தான் நான் சொல்லுவேன் இல்லையா, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் எல்லாம் சரியாக தான் செய்கிறேன்னு சொல்லுவேன். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், ஆனால் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். அப்போ நம்ம பாவின்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். நான் மனுஷர் முன்பாக என்ன நீதிமானா காட்டலாம், ஆனால் ஆண்டவர் முன்னா என்ன பண்ண முடியாது, என்ன நீதிமானா காட்ட முடியாது. நீதிமானா காட்டணும்னா என்ன பண்ணணும், நான் நீதிமானா இருந்தால் தான் வழி இல்லையா. திருப்பி கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படிக்கு ஆலயத்திற்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராதனாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன சொல்கிறாரு, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்துல எல்லாம் கரெக்டாக தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை எடுத்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு. அப்போ என்ன தப்பு, இந்த துன்மார்க்கன் செய்ததில் என்ன தப்பு, பரிசேயன் செஞ்சதில் என்ன தப்பு? உபவாசம் பண்ணுறது தப்பா, இல்லை தசமபாகம் கொடுக்கறது தப்பா? தசமபாகம் கொடுக்குறது நல்லது தானே இல்லையா, உபவாசம் பண்ணுறதும் நல்லது தான், எல்லாம் சரி. ஆனால் அவன் பாவி என்ற ஆண்டோட சமூகத்தில் என்ன பண்ணல, அறிக்கை பண்ணல. அவன் பாவி தான், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பாவத்தை காமிக்காதபடிக்கு மற்றதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் நம்ம பாவத்தை என்ன பண்ணிடுவார், மறந்துடுவார். நம்ம நிறைய நன்மை சொல்லலை, என்ன பாவனாலும் பண்ணு, இந்த ஒரு 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 கஷ்டப்பட்டவங்களுக்கு இது பண்ணால் அந்த பாவம் என்ன பண்ணிடும், கழிஞ்சு போயிடும். அப்படியே இல்லை, அவன் என்ன பண்ணுறான், தான் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்கிறான். நம்மக்கிட்ட கூட அன்றைக்கு நேரங்களில் ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏர்போர்ட் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லக்கேஜ் கொண்டு போகிறோம். ஒரு லக்கேஜ் 23 இருக்குது, ஒரு லக்கேஜ் 25 கிலோ இருக்குது. என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை வைப்போம், 23 ஃபஸ்ட்டு வைப்போம். அப்போ பார்த்துட்டான், ஓகே. அடுத்தது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட்டு கொண்டதை நம்ம என் மனசில் என்ன எனக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்தா நான் யோசிப்பான், இவன் கரெக்டாக தான் வச்சுருப்பான் போல இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச நன்மைகளெல்லாம் சொன்ன உடனே ஆண்டவர் யோசிப்பார், ஏப்பா உபவாசம் பண்ணுறானா, தசமமாக கொடுக்குறானா, நல்ல மனுஷன் தான் அப்படின்னு ஆண்டவர் நினச்சிக்குவார்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, நம் பாவி என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏன், அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறது. உபவாசம் பண்ணுறது தப்பா இல்லை, தசமபாகம் கொடுக்கறது தப்பா இல்லை. சங்கீதம் 66:18 வாசிங்க. ஆமென். ஆமென். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு, நான் கெட்டது செய்யலை, நான் அக்கிரமமான காரியம் செய்யலை, ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன், அக்கிரம சிந்தை எனக்குள்ள இருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம வெளிப்புறமான நிறைய பாவங்களை நம்ம பார்க்குறோம், அந்த பாவங்களுக்கு நம்ம விலகி ஓடுறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்போ நம்ம ஆலயத்துக்கு வருகிற நம்மளை பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட நிறைய பாவங்களிலிருந்து நம்ம விலகி தான் இருப்போம் இல்லையா, நிறைய பாவங்களை நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது, நிறைய நேரங்களில் நம்ம இதை யோசித்து பார்க்குறது இல்லை. நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் என் மனசுக்குள்ளே என்ன ஓடுது, அடுத்தவனை பற்றி என்ன ஓடுது, சிந்திக்க தானே செய்கிறேன். நான் அவனை அடிக்கலை, அவனை கொல்லலை, ஆனால் நான் அவனை அடிக்கிற மாதிரி, அவனை தூக்கி போட்டு மிதிச்சுனுடா எப்படியாவது, என்ன பண்ணிட்டா தெரியுமா, என்னை இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை இப்படி பேசிட்டான்னு என் மனசுக்குள்ள அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடார்.
ஏன் சினிமா பார்க்கக்கூடாது, ஏன் இதெல்லாம் பார்க்கக்கூடாது? ஏன்னா அந்த சிந்தை நம்ம இடதயத்துக்குள்ள என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் அந்த பாவத்தை செய்ய போகிறதில்ல, நான் சினிமா பார்க்குறதுனால அந்த பாவத்தை நான் போய் செய்ய போகிறதில்ல, இல்லை அந்த அதில் காணப்படுகிற அக்கிரமமான சிந்தை நான் செய்ய போகிறதில்ல. ஆனால் என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவிகொடார். நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படணும். அவர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார், இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவராய் காணப்படுகிறார். வெளிப்புறத்தில் நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் என் இருதயத்தில் என் சிந்தனையில் நான் பாவம் செஞ்சேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுவும் என்னதான் பாவம் தான். ஏசாயா 47:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நிர்வாணம் வெளிப்படும். எபிரேயர் 4:13 சொல்கிறது, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமா இருக்கிறது. என் செயல்களில் மாத்திரம் இல்ல, என் சிந்தையில் என்ன பண்ணிடக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. நான் பாவி என்று கர்த்தர் அறிந்திருக்கிற எல்லாரும் தெரிந்த வசனம் நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை வாழ்வடைய மாட்டானவர்களை அறிக்கை செய்து. அப்போ என்ன பண்ணணும், பாவி என்று அறிந்திருக்கிற தேவன் நாம் என்ன செய்யணும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். அதுதான் அவன் செஞ்சான் இல்லையா, பாவியாகியின் மேல் கிருபையாயிரும். அவனும் ஒருவேளை உபவாசம் பண்ணியிருக்கலாம், அவனும் ஒருவேளை தசம்பாகம் கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சொல்லலை. எல்லாம் நான் செய்கிற ஆண்டவரே உண்மைதான், ஆனாலும் நான் பாவியாகியின் மேல் கிருபையாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது தந்தை நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிற நாம் பாவி என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாவங்களை மறைக்காதபடிக்கு நாம் என்ன பண்ணோம், அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது நாம் என்ன பண்ணோம், ஆண்டோட சமூகத்தில் இரக்கம் பெறுகிறவர்களாய் காணப்படணும். ஒருக்க கூட நம்ம சங்கீதம் 56:8 மறுபடியும் வாசிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். ஆமென். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஆமென். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நாம் அநேக நேரங்களில் இந்த நாள் ஒருவேளை எத்தனையோ பாடுகளுக்கெல்லாம் உபத்திரவங்களுக்கெல்லாம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரம், நான் நன்மை தான் செய்கிறேன், ஏன் எனக்கு தீமை வருகிறது, நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் உபத்திரவத்துக்குள்ளாய் நான் கடந்து சொல்கிறேன். வாக்குத்தத்தை ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தெல்லாம் நல்லா கொடுக்குறீங்க, ஆனால் வாக்குத்தத்தங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலையேன்னு சொல்லவர்கள் நாங்கள் இந்த நாளில் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால், இதனால் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். தேவர் உங்கள் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். என்னுடைய கண்ணீர் உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். கணக்கில் வைத்திருக்கிற தேவன் என்ன பண்ணுவார், மெய்யாகவே பலன் கொடுப்பார். எடுத்து வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:16 வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமென். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு. நாளை போல் ஒருவேளை நல்ல கண்ணீரில் இருந்தீங்கன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். தேவன் தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தைகளை சொல்லார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறாரு, அவர் எண்ணி இருக்கிறார். எவ்வளவு நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருகிறவராய் காணப்படுகிறார். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, அவரை பற்றி பிடித்து கொள்ளணும். 2 யோவான் 1:8 வாசிங்க. 2 யோவானில் ஒரே ஒரு அதிகாரம் தான், அதில் 8 வாசிங்க. உங்கள் செய்திகளின் பலனை இழந்து போகாமல் ஆமென். பரிபூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு, ஆனால் அந்த பலனை பெற்றுக்கொள்கிறது யாருடைய கரத்தில் இருக்கிறது, என் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபைகளை, பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். தாவீதுக்கு பெரிய கிருபைகளை வச்சிருந்தாரு, அதை பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. சவுல ஒருவேளை அவன் கொன்று போட்டிருந்தா அந்த காரியத்தை அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், பெற்றுக்கொண்டிருக்க மாட்டான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் கிரியைகளின் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்துல இருந்து பூரண ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யோசேப்புக்கு ஒரு பெரிய கிருபையை வச்சுருந்தாரு. ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன இச்சையில் அவன் விழுந்திருந்தான்னு சொன்னால் அது எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருப்பான், இழந்து போயிருப்பான். மத்திய 24:13 இப்படியா சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் எல்லாம் ரெடியாக இருந்தேன், எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக தான் வந்தேன், எல்லாம் நான் கரெக்டாக தான் இருந்தேன்,
கடைசியில் ஒரு சின்ன தப்பு இல்லை. 1 தெசலோனிக்கர் 5:23 இப்படியாய் சொல்கிறது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் அலைச்சல்களுக்கு பலன் உண்டு, நீ பட்ட பாடுகளுக்கு எல்லாம் பலன் உண்டு. பலன் இந்த நாளையில் வருகிறது. ஆனால் அந்த பலனை, பூரண பலனை பெரும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. பூரண பலனை நான் பெறாதபடிக்கு அதை இழந்து போகணும்னு சொன்னால் அது என்னுடைய கருத்தில் தான் இருக்கிறது இல்லையா? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கண்ணீருக்கு பலன் வருகிறது, உங்கள் அலைச்சல்களுக்கு பலன் வருகிறது, உங்கள் கவலைகளுக்கு, உங்கள் பாடுகளுக்கு, உங்கள் உபத்திரம் எல்லாம் பலன் வருகிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எல்லாம் ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம். செய்கைகளின் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. அதனால் எதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம்? அவர் பூரண பலனை கொடுக்கும்படிக்கு அவர் ஆயத்தமாக வந்திருக்கிறாரு. அந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறோமா? இல்லை ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன என்னுடைய மன வைராக்கியத்தை நிமித்தம் நம்ம அந்த பலனை இழந்து போக போகிறோமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சங்கீதக்காரன் சொல்றா, ஆண்டவரே தேவரீர், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீர் உடைய கணக்கில் வைத்திருக்கிறேன், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. துருத்தியில வைத்திருக்கிறா. அன்னால் கண்ணீரோடு நின்னா கூனி கொறிக்கு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தா. அவன் ஏழி பார்த்து சொல்றான், அவன் கூடிய உன்னை விட்டு விளக்குன்னு சொல்றான். அதே ஆலயத்தில் 3 காளைகளை கொண்டு வந்துட்டு ஆலயத்துக்கு முன்னாடி நின்று அவர் ஆண்டவரை துதிக்கிறா. ஏதோ துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் சொல்லி அவளை பார்த்து நிந்தித்தவங்களெல்லாம் ஓரமாக கோணி குறுக்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ, இவளா வருஷம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாள, இவளா வருஷம் உட்காந்து பாரி வச்சுட்டு இருப்பாள, இவளா அந்த நாளில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது, இவளா அந்த நாளில் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் ஓரமாக உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு அருமையான மகனே, மகளே, உன் கிரியைக்கு பலன் உண்டு. வெட்கத்திற்கு பதிலா ரெட்டத்தனையா பலன் வரும். எந்த இடத்துல நீ கோணி கொறிக்கு போய் நின்னாலும் அதே இடத்துல தேவன் உன் கொம்ப உயர பண்ணுவா. ஓரி பாரி கவல வரிஷ வந்தலவா. தேங்க்யூ ஃபாதர். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவன் இருதயத்தில் பாருங்கள். அவர் சொன்னால அவள் அதற்கு பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை சொல்றாள். தேவன் இந்த நாள் சொல்றார், இன்றைக்கே ரட்சணியனால் இன்னையோட உன் கண்ணீர், இன்னையோட உன் பாரங்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாம் சான்றோட சமத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவன் தீர்க்க தரிசனமா இந்த நாள் நம்ம கடந்து வந்திருக்கிறா. உன் கிரியைக்கு பலன் உண்டு. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் சொல்லி அவரை மாத்திரம் பற்றி பிடிச்சுக்கோ. உன் கிரியைக்கு பலன் உண்டு. அப்பா நன்றி ராஜா. ஓரி பாரி கபல பரிஷ வந்தலபா. ஓ நினி மாரி கபந்தல ரிஷபல பரி கபா. கர்த்தாவே, நீரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ராஜா. எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. தேவாவியானவரின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுவதாக ராஜா. துக்க நாட்கள் முடிந்து போகும் சொன்னீங்களா ஆண்டவரே. இது நோக்கி இருக்கிற காரியங்களில் நன்மையை தேவன் இந்த நாளில் கட்டளையிடுங்க ராஜா. நெடுநாளாய் காத்திருக்கிற காரியங்களில் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கட்டளையிடுங்க ராஜா. இழந்து போன ஆசீர்வாதங்களை ரெட்டத்தனை ஆய் தேவனில் திருப்பி கொண்டுங்க ராஜா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆம் என்றும் நிறைவேறுவதாக ராஜா. தகவல். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும் சொன்னீங்களா ஆண்டவரே. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் கொடுங்க ராஜா. ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே கிரியைகளின் பூரண பலனை நாங்கள் பெற்று ராஜா நாமத்தை மகிமைப்படுத்த தேவனை கிருபை தாங்க. இழந்து போகாதபடி ஆண்டவரே முடிவு பரியந்த நாங்கள் நல்ல நிற்க ராஜா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட ராஜா. தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை தரணும். ஆட்சி தலைமையிட தாழ்த்துக்கிற சகல துதிக நமக்கு மேலாச்சும் மறுவர் கேட்டுக்கிறோம். பிரேசுக்கு நல்ல பிதாவே.